ஸோ இதை இப்போ நம்ம ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியிருக்கோம். இதில் 2 கேன் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. கேனோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் எதுக்காக இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். வெந்தயம் எப்பயுமே டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெந்தய தண்ணி குடிக்கும்போது உடலில் இருக்க அந்த சுகர்லாம் குறையும், சர்க்கரை அளவெல்லாம் குறையும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் சீரகத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. சீரகத்தை பொறுத்த வரைக்கும் சீர் ப்ளஸ் அகம். சீரகம் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை விரட்டுறதுல முக்கிய பங்கு வந்து சீரகத்துக்கு உண்டு அப்படின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மையாகவே இருந்திருக்கு. நிறையா நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கமாகவே இருந்தது. அப்போ இதை பற்றி கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வயிற்று பகுதியில் காற்று அதிகமாக உள்ள இழுவையாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுடைய வாய்ப்பகுதியை முடிஞ்ச வரைக்கும் மூடிக்கிட்டு மென்று பழகுங்க. தண்ணி குடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அண்ணாக்கில் குடிக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை பெரிய ஹோல் இருக்க கேனில் குடிக்கிறீங்கனாலோ அந்த ஏர் உள்ளே போகும். அதனால் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கும் பொழுது அதாவது வாய் வச்சு குடிங்க, ஸ்விட்ச் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா, சும்மா 2 லிட்டர் கேனில் இன்னொன்று இதில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கேனில் 5 லிட்டர் கேனில் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தண்ணி குடிக்கிறதே குறைஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் உரிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பெரிய கேன் எடுத்து தண்ணி ரொம்ப நேரம் குடிக்க முடியாது, ஊற்றுற உடனே வாய் நம்பிடுறதுனால அடுத்து தண்ணி தவிக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 லிட்டர் கேனு இல்லை 1 லிட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வைப்போம்னு சொல்லி இந்த கேனில் ஊற்றி தண்ணி குடித்தேன். ஏன்னா சின்ன வயசில் வந்து எச்சி வச்சு குடிச்சு பழக்கமே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் இதில் குடிக்கும்போது எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இந்த தான் ட்ரை பண்ணி மேலே ஒரு லைட்டு கேப் விட்டு உறிஞ்சி குடித்தாச்சு. அப்போ அவங்க சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருந்தது. ஏன்னா தண்ணி நம்ம சுரிஞ்ச் பண்ணி குடிக்கும் பொழுது உள்ளே வந்து ஏர் போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், குடலில் இருக்கிற காற்றை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும் பொழுது தான் தண்ணி குடிக்கிற டைமிங் வந்து அந்த டைமிங்கும் ப்ளஸ் அதுக்குரிய மெடிசனும் கரெக்டாக எடுக்கணும். மெடிசன்னா இயற்கை மருந்து. அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டர் போட்டது தான் இந்த இன்ஃப்யூஸ் கேன். இந்த இன்ஃப்யூஸ் கேனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஃபில்ட்ரு இருக்கும். நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி கேனில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி கேன் மட்டும்தான் இருக்கும், வாய் வச்சு உறிஞ்சிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிங்கனாலே அந்த ஃப்ரூட்ஸு உள்ளே இருக்கும். தண்ணியை நீங்கள் நெப்பி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி மூலமாக அந்த ஃப்ரூட்ஸோட லிக்விட் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி குழந்தைங்க குடிக்கும் போது உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியிருக்கோம். இதில் 2 கேன் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. கேனோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் எதுக்காக இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். வெந்தயம் எப்பயுமே டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெந்தய தண்ணி குடிக்கும்போது உடலில் இருக்க அந்த சுகர்லாம் குறையும், சர்க்கரை அளவெல்லாம் குறையும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் சீரகத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. சீரகத்தை பொறுத்த வரைக்கும் சீர் ப்ளஸ் அகம். சீரகம் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை விரட்டுறதுல முக்கிய பங்கு வந்து சீரகத்துக்கு உண்டு அப்படின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மையாகவே இருந்திருக்கு. நிறையா நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ திருப்பியும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக இந்த கேன் இப்போ வாங்கியிருக்கு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபில்ட்ரு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் பழங்களை வந்து நிறையா போட்டுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கும்போது இது வழியாக வந்து உங்களுக்கு ஃபில்ட்ராகி தான் வரும். இந்த ஃபில்ட்ரையும் காட்டுறேன் பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒரு வலை இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களை உள்ளே போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மற்ற எதுவுமே உள்ளே போகாமல் அவங்க குடிக்கும்போது லிக்விட் மட்டும் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, சீரகத்தை இதில் வச்சு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியை தான் இப்போ 30 நாளைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். எதுக்கு 30 நாள்னா 30 நாளில் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு முழு ஐடியா இது தான். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்து இடையில விட்டதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளோ ஈஸியும் இப்போ திருப்பியும் அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காகத்தான் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கான நேரம் ஒதுக்க முடிஞ்சது, இப்போ ஒதுக்க முடியலை. ஸோ தண்ணி எப்பயுமே குடிச்சே ஆகணும். அந்த தண்ணியில் மெடிசனோடு சேர்ந்து கலந்து குடிக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த இயற்கை மெடிசன் சீரகத்தை வந்து இதில் போட்டு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுக்காண்டி இதை வாங்கியிருக்கேன். இது 2 கேன் ஆஃபரில் இருந்தனால வாங்கிட்டேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது.
மறக்காமல் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்காமல் நிறைய பேருக்கு இஷ்யூ ஏகப்பட்டது வந்துக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி அடிக்கடி குடிங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக ஒரு பர்சனலாக கேன் வச்சு தண்ணி வச்சு குடிங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுன்னா, நீங்கள் எச்சி வச்சு குடிச்சிங்கன்னா வேறு யாராவது வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 2 கேன் என்கிட்ட இருக்குது, பெருசு 5 லிட்டர் கேன் வச்சுருக்கேன். யார் வந்து தண்ணி கேட்டாலும் அந்த கேன் தான் கொடுப்பேன். அதில் இருந்து மாற்றிக்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் சரி அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம வாய் வச்சு தண்ணி குடிக்கிறதுல இருக்க ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஏர் உள்ளே போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு சரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாட்டிலு இப்போ ஆஃபரில் நிறையா இருக்குது. ஃப்ரூட்ஸ் பிள்ளைகளுக்கு வாங்கிக்கிட்டு ஃப்ரூட்ஸை எப்படி கொடுத்து விட்றதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அதை கட் பண்ணி புழிஞ்சு சட்டைக்கட்டெல்லாம் ஆக்கிட்டு தெரியுங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி போட்டுட்டு உள்ளே புழிஞ்சு கூட விட்டுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த கொட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே போகாமல் ஃபில்டராகி நின்றுக்கும். தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு போகும். அந்த லிக்விட் மட்டும் உள்ளே போகிறதுனால கொஞ்சம் எனர்ஜியும் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.